இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸ்டார்ட்டிங்ல பழைய காலத்துல காமிக்கிறாங்க. அவங்க ஒரு குட்டி பையன் நியூஸ் பேப்பர வச்சுட்டு, நம்ம யங் மாஸ்டர் அந்த ஆக்ட்ரஸ தான் மேரேஜ் பண்ண போறாரான்னு சொன்னதும், அங்க அத பத்தி எல்லாருமே அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஷாங்லிய காமிக்கிறாங்க. அவ வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப அங்க அந்த யங் மாஸ்டர் கூமிங்க காமிக்கிறாங்க. இதான் நம்மளோட ஹீரோ. அவளுக்காக ஒரு ஹேர் பின்லாம் குத்தி விட்டுட்டு, "நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க" அப்படின்றத சொல்றான். ஹீரோயின், "உங்க வீட்ல என்ன வந்து மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு?" கேட்டதும், "கண்டிப்பா நான் இந்த ஜென்மத்தில் மேரேஜ்னு ஒன்று பண்ணால் அது ஒன்று மட்டும்தான். என்னோட அப்பாவை கண்டிப்பாக நான் சம்மதிக்க வச்சிருவேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கான். "நான் வந்துட்டு இப்போ வார்க்கு கிளம்ப வேண்டியதாக இருக்குது. நான் வந்த பிறகு கண்டிப்பாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸை நீ பத்திரமா வை. இந்த பாக்ஸோட சாவி ஏன்ட்ட இருக்குது. நம்ம ரெண்டு பேருமே மேரேஜ் டேட் அன்னைக்கு தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோன்னு" சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே வந்துட்டு கொஞ்சம் மாதங்களாகிருது. நம்ம ஹீரோயினுமே அங்கே ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு சில ப்ராப்ளம்ஸ்லாம் ஆகும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு தெரிஞ்சு போயிடுது. இப்படி வாரில் வந்துட்டு நம்ம யங் மாஸ்டர் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளால் அங்கே தாங்கவே முடியல. அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, என்னை மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதை எப்படி வந்துட்டு அவர் என்னை விட்டுட்டு போவார், என்னோட லைஃபே வந்துட்டு டோட்டலாக இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஷவுசின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. "இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன்னால தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு" சொன்னதும், "நீங்கள் யாருன்னு?" கேட்டதுமே, "நான் தான் உன்னோட ஃபியான்ஸே, என்ன தான் மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நடுவில் நீ வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்ட. அவன் வந்து அங்கே போனதுக்கு ரீசனே அவங்க அப்பாட்ட வந்து சம்மதம் வாங்க தான். அந்த வாரில் கடைசியில் அவன் இறந்து போக வேண்டியதாகிருச்சு" அப்படின்றத சொல்லிட்டு, "நீ எப்பயுமே நல்லாவே இருக்க மாட்டேன்னு" சொல்லி அங்கே வந்துட்டு அங்கே சாமெல்லாம் விட்டுட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு, "அவர் இந்த உலகத்தில் இல்லாத போது நான் ஏன் வந்து இருக்கணும், நானுமே பேசாமல் செத்து போயிடுறேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவள் கத்தி எடுத்துட்டு தன்னவே இங்கே கழுத்தறுத்துக்கிறா. அவங்க ஒரு பர்சன் வராரு, "எல்லாத்துக்குமே சாவு தான் வந்துட்டு கரெக்டான முடிவுனா அது வந்து ரொம்ப தப்பானது" அப்படின்றத சொன்னதும், "அவரோட தான் சேர்ந்து வாழ முடியல, அவரோட சேர்ந்தாச்சு நான் சாகலாம்ல" அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. "நான் வந்துட்டு உன்னோட லைஃப்பில் வந்து அவரை திரும்ப சேர்த்து வைக்க முடியும், ஆனால் அதுக்காக நீ வந்து நான் கேட்குறத கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணும்" அப்படின்றத அந்த பர்சன் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின்ட்ட, "நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நீ அவனை பார்க்கும்போது பாஸ்டில் நடந்த எல்லாமே உனக்கு ஞாபகமே இருக்கும். கண்டிப்பாக அந்த ஜென்மத்தில் நீ அவன் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணுறதுக்குமே நீ வந்துட்டு ட்ரை பண்ணலாம்" அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயின் அப்படியே இறந்துமே போயிடுறா. "கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து ஆசைப்பட்ட மாதிரி அவனை போய் மீட் பண்ணுவ" அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே வந்து மறுபிறவை எடுத்துட்டான் போல். அப்போ அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. "என்ன வந்துட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க இன்னொன்னு?" சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த சைட்லேருந்து நம்ம ஹீரோயின் வர்றா. ரெண்டு பேருமே ஃபஸ்ட் டைம் அப்படியே பார்த்ததுமே வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. ஆனால் ஹீரோ வந்து நல்லா ஞாபகம் இருக்குது, அவனுக்கு தான் ஞாபகம் இல்லை. நம்ம ஹீரோயின், "இந்த ஜென்மத்திலையும் கடைசியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணிட்டேன். என்னோட லவ் அடைகிறதுக்கு அந்த கடவுள் கொடுத்த வாரத்தை நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நிறைவேற்றாமல் விட மாட்டேன்" அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே பார்த்தா அதுக்கப்புறம் பெட்டில் தான் இருக்காங்க. 3 இயர்ஸ் ஆயிடுச்சு போல் இப்படியே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின், "3 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த மேரேஜை பற்றி எதுவுமே வந்து சொல்லவே மாட்டீங்க. எப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்னு" சொன்னதுமே, "என்ன வந்துட்டு குறைச்சலா இருக்கும், ரெண்டு பேத்துக்கு நடுவில் எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு, இப்படியே நம்ம இருக்கலாம்னு" சொன்னதும், "நீங்கள் என்னை மேரேஜ் பண்ண விருப்பப்படலையா, இல்லை பண்ணவே வேணாம்னு நினைக்கிறீங்களான்னு" சொல்லிட்டு கேட்டதும், ஆனால் ஹீரோ வந்துட்டு அதுக்கு எதுவும் பேசாமல் அவன் பாட்டு அங்கே வந்து குளிக்கிறதுக்காக போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இவன் இப்போ வந்துட்டு இதுக்கு தான் யூஸ் பண்ணுறானா, என்னை மேரேஜ் பண்ண வேணாம்னு நினைக்கிறானான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ அங்கே குளிச்சுட்டேவும் அந்த பாஸ்டில் வந்து நடந்த எல்லாமே அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. அந்த லேடி வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரேன்னு சொல்லிட்டு பேசின மாதிரி கண்ணுக்கு தோணுது. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காம நான் எப்படி உன்னை வந்து மேரேஜ் பண்ண முடியும், நானை வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகட்டும் நம்ம நினச்சிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு மீட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த பியூட்டிஃபுல்லான ஆக்டர் வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சனோட வந்திருக்காங்க. வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க கூட்டிகிட்டு போனதும் பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அப்போ அங்கே கூட வந்திருக்கிறது அந்த ஷவுசி தான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டுருக்கா. இவங்க ரெண்டு பேரும் தான் மேரேஜ் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேன்ப்பா, அவங்க தான் வந்துட்டு அப்படி தான் நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின், "இந்த ஜென்மத்திலேயுமே அவள் வந்து அப்படின்னா இவரோட ஃபியான்ஸையாக இருந்துட்டு இருக்காளா, இந்த ஜென்மத்திலேயே என்னால் அவரோட சேர முடியாதான்னு" சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அந்த ஷவுசி வேணுன்னே நம்ம ஹீரோ அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு, "இந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக உங்களவே பார்த்துட்டே இருக்கா, என்ன விஷயம் தெரியல, உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன ஆல்ரெடி தெரியுமா" அப்படின்ற சட்டி கேட்டதுமே, நம்ம ஹீரோ வந்து, "இல்லை இல்லை, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியலை" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கூட இருந்துட்டு நம்மளை வந்துட்டு யாருன்னு கூட தெரியலன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. "சரி ஓகே, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்துட்டு எனக்காக தண்ணி கொண்டு வாங்க" அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, "நான் கொண்டு வரேன்" அப்படின்றத சொல்கிறா. "இல்லை இல்லை, நான் உன்கிட்ட சொல்லலை, இந்த பொண்ணுகிட்ட தான் சொன்னேன்னு" சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. ஹீரோ எதுவுமே பேசாமல் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா, வேணுனே வந்துட்டு தண்ணியை வந்துட்டு அங்கே வாங்காமல் கீழே வந்துட்டு கிளாஸை போட்டு விட்றா. "ஐயோ தெரியாமல் வந்துட்டு கீழே விழுந்துருச்சு, ப்ளீஸ் இதை க்ளீன் பண்ணிடுங்க" அப்படின்றத சொன்னதும், அதையுமே
கேட்டுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நம்ம இப்போ கிளம்பலாமான்னு சொன்னதுமே அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயி போயிடுது. இவ்வளோ தூரத்துக்கு என்னை வந்து நீ இக்னோர் பண்ணிட்டு எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு மனசுக்கு அங்கே ரொம்ப வேதனையாயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஷவுசி என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த ஜென்மத்தில் நான் வந்துட்டு அவரை உன்னை அடையவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்குமே பாஸ்ட் எல்லாமே ஞாபகம் இருக்கு போல. நம்ம ஹீரோயின் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டேவும் உண்மையிலேயே வந்துட்டு அவனுக்கு என் மேலே விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் அவன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் மனசே உடஞ்சி போயிடுது. பிறகு அவங்க நைட் போல் வீட்டில் இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து லைட்டில் ஆன் பண்ணிட்டு ஏன் வந்துட்டு இப்போ நீ வந்து லைட்டை கூட போடாமல் உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட பேசுறதுக்கே விரும்பல, ரொம்ப கோவப்படுறா. நீ ஏன் கோவப்படுறன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, நான் வந்துட்டு பப்ளிக்கில் வந்துட்டு என்ன வந்து பண்ண முடியும், அதனால தான் பேசாமல் இருந்துக்கிட்டேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்னை வந்துட்டு வேலை வாங்கினீங்க அந்த இதில் இக்னோர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து என்னை வந்துட்டு யாருனே தெரியாத மாதிரி காட்டிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. நம்ம ஹீரோ சமாதானப்படுத்த அங்கே கிஸ் பண்ணாலுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாக தான் இருக்குது. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பப்ளிக்காக சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆனால் என்னால் இப்போதைக்கு அதை பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அப்போ என்னை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாதுல்ல, அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, நம்மளுக்குள்ளே எல்லாமே நடுவில் நல்லா போயிட்டுருக்குன்றப்ப எதுக்காக இந்த மேரேஜ்ன்ற டாபிக் அடிக்கடி நீ கொண்டு வந்துட்டுருக்கு அப்படின்றத அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு என்ன பேச வரீங்கன்னு எனக்கு புரியுது, அந்த பொண்ணை நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்களேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, நான் அவளை வந்து பிஸ்னஸ் விஷயமாக தான் மீட் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்தவே ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாக தான் ஆயிட்டுருக்கு. ஹீரோயின் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் அப்படின்னா என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்கல்ல அப்படின்ற சொன்னதுமே அவன் அதுக்கு வந்துட்டு எதுவுமே பேசாமல் வந்துட்டு அங்கேருந்து போனதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிருது. எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த திரும்ப வந்து பாஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போன அந்த பர்சனை போய் மீட் பண்ணுறா. நீங்கள் வந்து சொன்னீங்க அவன் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கவலைப்பட்டதுமே நீ இப்படியே இருந்தால் எப்படி வந்துட்டு எல்லாம் நடக்கும், நீ வந்துட்டு அவன் கூட சேர்ந்து சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், நீ பேசாமல் வந்துட்டு ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போ, அதை பார்த்துட்டு அவனுக்கு ஜெலஸ் ஆகட்டும், இன்னும் நிறைய ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாதான் அவன் வலிக்கு வருவான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே ஜியாங் சொல்லிட்டு ஒரு பர்சனோட சேர்ந்து அங்கே வந்து பிளைண்ட் டேட்டுக்காக போயிடுறான். அந்த 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ உட்காந்து அவங்களவே தான் அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கான். அப்போ அந்த ஜியாங் அந்த பர்சன் யாருன்னு உனக்கு தெரியுதா, ரொம்ப நேரமாக நம்மளவே முறைச்சி பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் உனக்கு வந்துட்டு இப்போ நான் இவர் கூட இருக்கிறது ஜெலஸ் ஆயிட்டுருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ மேரேஜ் பண்ண மாட்டேற அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அந்த ஷவுஷி அங்கே வந்ததுமே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்து வந்து ஒரு பிரோஜனமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அந்த ஜியாங்க்கு வந்துட்டு அவள் கையாலே சாப்பாடெலாம் வந்து ஊட்டி விட்டுட்டு அவனை வந்துட்டு இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாக ஆரம்பிச்சிடுது. சரி நம்ம இப்போ கிளம்பலாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருந்தா அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா இவனுமே பின்னாடியே போனதுமே அங்கே ஷவுசிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு எப்பயுமே இவளோட பின்னாடியே நீ சுற்றிட்டு இருக்க, நான் கண்டிப்பாக இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டுருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே வேமா ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு என்னை வந்து ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக நீ பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் போறியா அப்படின்ற சட்டி கேட்டதும் உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் பேசாமல் என்னை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்காக வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் மேரேஜை தவிர வேறு வந்துட்டு டாப்பிக்கே உனக்கு கிடையாதா, நம்ம நடுவில் என்ன ப்ராப்ளம் இருக்குது இப்போ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஏதாச்சும் வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போகிறேன்னா என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னது உங்கள்கிட்ட ஏன் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் வந்துட்டு இப்போ மேரேஜ் பண்ணியே ஆகணும், அது நீங்களாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ஜியாங்காக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற சொன்னதும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, நீ வந்துட்டு பேபி பேத்துக்கிறணும் காசு பண்ணலாம் அதிகமாக வேணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசிடுறான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு நீங்கள் என்னை பற்றி எவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் சரி ஓகே நீ ஹாப்பியாக நீ அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ இல்லை யாரை வேணாலும் பண்ணிக்கோ எனக்கு கவலை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே விட்டுட்டு கிளம்புனதுமே ஹீரோயினுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அவ்வளோதானே உன்னோட காதல் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இந்த ஜியாங் கால் பண்ணி ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு என் கூட சேர்ந்து இன்றைக்கி ஒரு பார்க்கு வர முடியுமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே சரி நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகளெல்லாம் மீட் பண்ணுறதுக்காக வர வச்சுருக்கான். அப்போ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்கப்பா, கண்டிப்பாக நீ வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கான் அவன் என்ன வந்து திரும்ப திரும்ப மேரேஜ் பண்ண சொல்லியே கேட்டுட்ருக்காப்பா, எதுக்காக வந்துட்டு நாங்கள் நல்லா தானே இருக்கோன்னு சொன்னதும் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கா அந்த பொண்ணு என்ன தப்பாக கேட்டாங்க, நீ வந்துட்டு லவ் பண்ணுறேன்னா மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே, அந்த மாதிரி வந்து நல்ல பொண்ணு உனக்கு எங்கே போய் கிடைக்க போகுது, 3 இயர்ஸாக 2 பேரும் டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்புறம் ஏன் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் அப்படின்றத சொன்னதும்
நான் வந்துட்டு சில கட்டாயத்தினால இருக்கேன்னு சொன்னதும், என்ன அப்படி உனக்கு கட்டாயம்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த பழைய தேற்றை வந்துட்டு வரைஞ்சு காமிச்சு, இதில் வந்துட்டு அந்த பொண்ணு சிங்கிங் டான்ஸிங்லாம் பண்ணிட்டு இருந்தா, ஒரு ஆக்டர், நான் வந்துட்டு அவளை வந்து பார்த்தாகணும், நீ வந்துட்டு இந்த இடத்த பற்றி அங்கே கண்டுபிடி அப்படின்றத சொன்னதுமே, என்ன வந்து பேசிட்டு இருக்க, என்ன வந்துட்டு ஏதாச்சும் கதை அடிச்சிட்டு இருக்கியான்னு சொன்னதும், நான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த ஃபேஸ் அடிக்கடி என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு, ஸோ நான் வந்துட்டு அங்கே போய் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொன்னதும், அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டை வந்துடுறான், ஏன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்து ரூமில் வந்திருக்காளே அப்படின்றத சொன்னதுமே, இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ண அவங்களுக்குன்னு சொல்லும்போது, அங்கே அவனுமே வந்துட்டு இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். பட் ஹீரோயின் நான் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து வெளியே போயிடுறா. ஹீரோ அவளை அங்கே பார்த்துட்டு என் கூட நீ வான்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி ஏற்றுட்டு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இப்படி தான் கோவப்பட்டு ஏற்றுட்டு வந்திருப்பான் போல். நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்படி மற்றவங்களோட ஹாப்பி அப்படி சிரித்து பேசிட்டு அவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டிருக்கான். அவர் வந்துட்டு ஆகிட்டுருப்பா, நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும், உனக்கு வந்துட்டு பிடிக்கலன்னா கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி இருந்திருக்கா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அப்பயுமே வந்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அவன் வந்து ஹக் பண்ணிட்டு நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னை மிஸ் பண்ணலையா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. அவ்வளோ தூரத்துக்கு என்னை வந்துட்டு நீ மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆனால் ஹீரோ மேரேஜ் நீ ஏன் என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ ஏன் அலையிறான்னு எனக்கு தெரியுதுன்னு சொன்னதும் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறமே நான் வந்துட்டு இந்த கஷ்டங்களை என்னால் அனுபவிக்க முடியாது, நான் எவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பேசாமல் வந்துட்டு இந்த உறவை முடிச்சுக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோ அங்கே கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்போ வந்து கால் பண்ணி நீ வந்துட்டு மேலே வா, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்றத சொன்னதுமே அவனுமே அங்கே வந்துடுறான். நம்ம ரெண்டு பேருமே பேசாமல் பிரிஞ்சு போயிடலாம், அதான் நல்லது, இதுக்கப்புறம் ஏன் வந்துட்டு ஒன்றா இருக்கணும்னு சொல்லி கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்து என்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்றியான்னு சொன்னதும், ஆமாம் இந்த உறவுக்கு பேர் கொடுக்க முடியாதுன்றப்ப இதில் வந்துட்டு இருந்து என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பேத்துக்குமே கஷ்டம்தான், அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போகலாம், நீ வந்துட்டு உன்னோட ஃபேன்ஸி அந்த சௌஷியை போய் மேரேஜ் பண்ணிக்கோ, நீ நிம்மதியாயிரு அப்படின்றத சொன்னதும், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும், நான் இதுக்கப்புறம் எதுவும் புரிய விரும்பலை, தயவு செஞ்சு நீ வந்துட்டு பேசாமல் என்னை விட்டுட்டு போயிரு அப்படின்றத அவள் சொல்கிறா. அவனுக்குமே என்ன பேசுகிறதே தெரியல. தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற சொல்லி கேட்டதும், நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நீ தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிரு, ரெண்டு பேத்துக்கு நடுவில் எதுவும் ஒத்து வராதுன்னு சரி அவன் எந்திரிக்கும் போது 2 டிக்கெட் வச்சிருக்கான், அது கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. நம்ம ஹீரோ நான் அந்த ஆக்ஷனுக்காக உன்னை நாளைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன்னு சொல்லும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அந்த காலத்தில் கொடுத்த அந்த பாக்ஸ் வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு திரும்ப எமோஷனல் ஆயிடுது. நம்ம ஹீரோ ப்ளீஸ் எனக்கு நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன் அப்படின்றத சொன்னது ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு விடவும் முடியல, அங்கே வந்துட்டு கூட இருக்கவும் முடியல, அவ்வளோ வேதனையில் இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் ஆளை காணோம். நீங்கள் எங்கே நான் வந்துட்டேன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்துட்டு முக்கியமான வேலை வந்துருச்சு, என்னால் இப்போ வரைக்கும் வர முடியாது, உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ, நான் வந்துட்டு காசு பே பண்ணிடுறேன்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஹீரோவை பார்த்தா அந்த தேட்டர் இருக்கிற இடத்த உங்கள் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டான் போல். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கான். பிறகு இங்கே ஆக்ஷனுமே ஸ்டார்ட் ஆக போகும்போது அங்கே பக்கத்தில் சௌஷி வந்து உட்காந்துக்கிறா. என்ன வந்துட்டு நீ வந்து கூமிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, அவர் வந்துட்டு வரமாட்டார், அவர் வந்துட்டு எங்கள் மேரேஜுக்காக வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு, இங்கே பாரு எங்களுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை காமிச்சதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்படின்னா திரும்பவுமே என்னை ஏமாத்திட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த லைஃப்லேயுமே என்னால் அவன் கூட சேர முடியாதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த பாக்ஸை கொண்டு வந்து ஏலத்துக்காக வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பாக்ஸை எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதிக விலைக்கு வந்துட்டு அந்த பாக்ஸை வந்துட்டு காசு கொடுத்து வாங்கிடுறா. அப்போ அந்த ஷாவ்சி இந்த பாக்ஸ் வந்துட்டு எவ்வளோ காசு வேணாலும் நீ போட்டு வாங்கிக்கலாம், நான் வந்துட்டு உனக்கு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் அவரை வந்துட்டு நீ ஏன்ட்ட வந்து பறிக்கணும்னு பார்க்காத, அது நடக்காது, நான் வந்துட்டு இதுக்கு பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு போனதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. அந்த மேஜிக் பர்சன் அங்கே வந்துடுறாரு. என்னால் வந்துட்டு இந்த வேதனையை தாங்கவே முடியலை, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நான் வந்துட்டு எவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பட் இப்போ வரைக்கும் அவனுக்கு என் லவ் புரியவே மாட்டுது அப்படின்றத சொன்னதும், நீ உண்மையிலேயே லவ்வில் வந்துட்டு பைத்தியம் ஆகிட்ட, இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணி என்ன வந்து பிரோஜனம், என்ன வந்து இந்த வேதனைகளை நீ இன்னமே அனுபவிக்க தான் போகிறியா, 100 வருஷமாக நீ வெயிட் பண்ணிகிட்ருக்க, இதுக்கு மேலேயே வெயிட் பண்ண வேணாம், பேசாமல் இந்த மெடிசனை சாப்பிட்டு எல்லாத்தையும் மறந்து போயிரு அப்படின்றத சொல்கிறாரு.
நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த பழைய தேட்டரை அங்கே கண்டுபிடிச்சி வந்துடுறான். அவன் உள்ளே நடந்து போக போக அங்கே வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களுமே கண்ணுக்கு முன்னாடியே வந்து பாஸ்டில் நடந்தது எல்லாமே அவனுக்கு வர ஆரம்பிச்சிருது. அவனுக்கு தலையெல்லாம் பெயின் ஆயிடுச்சுக்கு. ஃபைனலாக வந்துட்டு அந்த கேர்பெயின்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட ஃபேஸ் கிளியராக தெரிஞ்சிருது. அது நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டு, அப்படின்னா நான் உனக்கு தான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் இந்த ஜென்மத்திலையுமே நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னை விட்டுட்டு இதுக்கப்புறம் போக விட மாட்டேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் விருந்தளிச்சு ஓடி வந்துட்டுருக்கான். ஹீரோயின் இந்த மெடிசனை கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முழுங்க போகிறான். ஆனால் வந்துட்டு அவளால் பண்ண முடியல. அங்கே துப்பிட்டு என்னால் இதை முடியாது, அவன் சேரலனால அவன் ஞாபகத்திலே நான் இருந்துக்கிறவேன்னு சொல்லிட்டு அவள் அழுதுதுமே அவர் அங்கே வந்துட்டு நீ உண்மையிலே பைத்தியமாக தான் ஆகிட்ட, இந்த பைத்தியத்துக்கெலாம் மருந்து கொடுத்து தெரிய வைக்க முடியாது, நீயாவே உன்னோட லைஃப்பை வந்துட்டு எழுதிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்ப கோவமாகிருது. சொன்ன பேச்சை கேட்க மாட்டாளேன்னு சொல்லி அவர் அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோ இந்த சைடில் வந்து ஹீரோயின்ட்ட எல்லாம் உண்மையிலே சொல்லிடான்னு சொல்லிட்டு வர்றான். ஆனால் வந்துட்டு போகும்போதே அவர் அங்கே டக்குன்னு வந்து ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி விட்டு போனதுமே நம்ம ஹீரோவோட மைண்டில் இருக்க அந்த மெமரிஸ் எல்லாமே எரேஸ் ஆக ஆரம்பிக்குது. அவனுக்கு அங்கே திடீர்னு உடம்பு வேற முடியாமல் போயிட்டுருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினுமே சேம் டயத்தில் அங்கே வந்து கதவை ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்படி உடம்பு முடியாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்றத சைட்டு அங்கே வந்துட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்றத சைட்டு அவன் அப்படியே மயக்கமாயிடுறான். நெக்ஸ்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு முழிப்பு வந்ததுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ற சைட்டு கேட்குறா. நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேற்று நீங்கள் என்கிட்ட என்ன விஷயம் சொன்னீங்க தெரியுமா அப்படின்றத கேட்டதும் நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லை அப்படின்ற சொன்னதும் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னதுமே அப்போ அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நான் வந்துட்டு ஏதோ உட முடியாமல் உளறிட்டேன்னு நினைக்கிறேன் அப்பா புரிஞ்சுக்காதன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஹீரோக்கு அங்கே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீங்கள் வந்து அந்த ஷவுசியை வந்துட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழுங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்றத சொல்லிடுறா. நம்ம ஹீரோங்க ரொம்ப கவலையாயிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இதெல்லாமே சொல்லி அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஓகே நீ வந்துட்டு நேற்று அந்த தேட்டருக்கு போனையே என்னத்தை பார்த்த என்கிட்ட எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு கேட்டா அவனுக்கே எல்லாமே மறந்து போயிடுச்சு, அவன் போய் என்னத்தை சொல்லுவான். ஆனால் நல்லா தண்ணியை போட்டுட்டு அவன் பாட்டு நம்ம ஹீரோயினை தான் அங்கே வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்கான், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் நீங்கள் ஏன் என்கிட்ட கால் பண்ணிகிட்ருக்கீங்க, பேசாமல் வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னதும் ஆனால் அவன் வந்து உங்களோட நேமை சொல்லிட்டு இருக்கான், ப்ளீஸ் நீங்கள் வாங்க அப்படின்றத சொல்லாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே அதுக்கப்புறம் அங்கே மனசே கேட்கல, பேசாமல் அவன் வந்து அங்கே கிளம்பி வந்துடுறா. இங்கே வந்துட்டு இவனை பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ அந்த ஷவுசி நீ என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்து பார்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது, நான் வந்து அவரை பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நான் ஒன்றும் உன் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் நெருங்கி வரல, அவராக தான் என் பக்கத்தில் விருப்பப்பட்டு வந்துட்டு இருக்காருன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க வரா. அவள் கோவப்பட்டு கணத்தில் இருந்துட்டு தேவையில்லாமல் இதுக்கப்புறம் ஏதாச்சும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் முதல் நீ தள்ளிப்போ என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட வந்து பறிக்க பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே மனசு கஷ்டமாக நம்ம ஹீரோ அவங்க காக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனை வந்துட்டு யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவனை வந்து கிஸ் பண்ணி அவன் வந்து ஒரு செல்ஃபியுமே அங்கே எடுத்து அதை வந்துட்டு தன்னோட அக்கௌண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணி விட்டா. அதுக்கப்புறம் அவங்க மீடியாஸில் கால் பண்ணி நாளைக்கு இது ஃப்ரண்ட் பேஜில் வரணும், நாங்கள் 2 பேருமே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறோன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்டிங்க பாரு அவங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாமே காமிச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப போய் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் வந்துட்டு இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மேஜிக் பர்சன் அங்கே வந்துடுறாரு. நீ வந்துட்டு இதுக்கப்புறமே மூவ் ஆன் ஆகாமல் முட்டாளாக இருக்க போறியா, நீ வந்துட்டு பேசாமல் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி கேளு, இல்லைனா நீ வந்து உன்னோட லைஃப்பில் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாரு, இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நீ வந்துட்டு வேறு இடத்துக்கு போயிட்டு வா, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற செட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு ஒரு டூர் மாதிரி அங்கே கிளம்பி அவங்க ஃப்ரெண்டோட போயிடுறா. அப்போ அங்கே பார்த்தா அந்த ஜியாங்காவை திரும்ப மீட் பண்ணதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. அவர் சொல்லிட்டு இருக்க இந்த பர்சன் இவர் தானா, இவர் தான் என்னோட லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வர போகிறாரான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்துட்டு யோசிச்சுக்கா. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டு அப்படியே சிரிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் அவன் வந்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து பேசிகிட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அந்த சைடில் தான் உட்காந்து அதெல்லாமே பார்த்துட்ருக்கா. அவனுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் போல். அவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. நீ வந்துட்டு என்ன விட்டுட்டு அவன் கூட சுற்றுவியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அவன் வேகமாக போய் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு நீ என்ன அந்த பாஸ்வேர்டையுமே மாற்றி வச்சுட்டா, இப்போ
இப்போ வேற ஒரு பர்சன் கூட இப்போ ஏன் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் வந்து வேற ஒருத்தையே மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் வேற ஒருத்தையும் கூட போய் வந்துட்டு சுற்றினா உங்களுக்கு என்ன குறையா இருக்கா? உங்களால் வந்துட்டு பப்ளிக்காக என்னை வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியலை, இப்போ எதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நடுவில் எனக்கு எதுவும் கிடையாது, ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், நீ என்ன இஷ்டத்துக்கு என்ன பிரேக்கப்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனால் அவ்வளோ ஈஸியாக நான் விட்டுவே நினைக்கிறியா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின், நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க, வாழ விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும்போது அவன் பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராதீங்க அப்படின்றத சொல்லிடுறா. இங்கே இவளை பார்த்தா ரொம்ப கோவப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. என்ன ட்ரை பண்ணாலும் சரி அவளோட பின்னாடி தான் போகிறான்னு சொல்லிட்டு அப்போ அவளோட அசிஸ்டன்ட் மேடம் அவர் ஏதோ வந்துட்டு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், அவரோட கனவுல வந்துட்டு என்னென்னமோ வந்துட்டுருக்கான், ஆனால் அந்த லேடியோட ஃபேஸ் வந்து சரியாக தெரியலையா அப்படின்றத சொன்னதும், ஓ அப்படியா விஷயம், அந்த ஓப்ரா தேட்டரை பற்றி அவள் யோசிச்சுட்ருக்கா, நான் அப்போ அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவ உட்காந்துட்டு இருக்கோவுமே நம்ம ஹீரோக்கு அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அங்கே போய் தொட்டு பார்த்ததுமே பார்த்தா இந்த ஷாவ்சி தான். நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க என்னோட ரூம்லன்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு அடிக்கடி இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்க மாதிரி என் கனவுல தோணிட்டு இருக்கு, அங்கே ஒரு பர்சன் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வேற பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்துட்டு எனக்கு அந்த பர்சனோட ஃபேஸ் வந்துட்டு சரியாக ஞாபகமே இருக்க மாட்டுது அப்படின்றத அவ சொல்கிறா. ஆனால் பார்க்குறதுக்கு உங்கள் ஃபேஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொன்னதுமே, அப்படின்னா நீ தான் அந்த பொண்ணான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆனால் அவள் வந்துட்டு அப்படின்னா அது நீங்கள் தானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை போய் கிஸ் பண்ண போகும்போது, ஆனால் என்னை இதெல்லாம் வந்துட்டு உடனே ஏற்றுக்க முடியாது, நான் வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே அவள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஜியாங் கால் பண்ணிடுறான். இன்னைக்கு ஓப்ரா தேட்டருக்கு நீ கண்டிப்பாக என் கூட வரணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து மெசேஜ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் என்னோட லைஃப் வந்து என்னை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போதோ நானுமே அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஜியாங் கூட சேர்ந்து அவங்க போயிடுறா. அப்போ அந்த பர்சன் ரொம்ப அங்கே டென்ஷனாக இருக்காரு, அன்றைக்கி சிங்கிங் பண்ண வேண்டிய ஆள் வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதை நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன், நான் வேணா உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, உங்களால் முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக அப்படின்றத அவ சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பழைய காலத்தில் எப்படி வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆவாங்களோ அதே மாதிரியே வந்துட்டு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கா. ஜியாங் அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு அவள் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அங்கே எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சௌஷியுமே நம்ம ஹீரோவை அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இதுக்கு முன்னாடியுமே இதே மாதிரி நடந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கண்ணுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்துட்டு தோணிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஷவுசி அந்த சைடில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் என்னமோ அடிக்கடி பாய் ஃப்ரெண்டை ஈஸியாக மாற்றிட்டு இருக்காளே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஜியாங்க பார்த்து அவன் வந்து பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வந்ததுமே நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதோ, உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவள் பரவாயில்லையேப்பா இந்த ஜியாங் வந்துட்டு அதுக்குள்ளே நீ பிடிச்சிட்ட போலையே, இது எத்தனாவது பாய் ஃப்ரெண்டு உனக்கு, நீ வந்துட்டு எத்தனை பேரை மாற்றிருப்ப அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வாய முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் அங்கே போயிட்டு நான் வந்துட்டு எத்தனாவது பாய் ஃப்ரெண்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை சொல்லலையான்னு சொன்னதும், எதுக்காக நீ அவர் பக்கத்தில் வரேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே, தேவையில்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க ஏதாச்சும் பேசிட்டு, நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. உண்மையிலே இவதானான்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனே உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு அழுது ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடா. எதுக்காக நீ அழுகுறன்னு சொன்னதும், அந்த காலத்தில் நீங்கள் வந்துட்டு என்னை விட்டுட்டு போகும்போது என்னை வந்துட்டு திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனீங்க, ஆனால் வந்துட்டு என்னை அப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டீங்க, நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, நான் இப்பயுமே வந்துட்டு இப்படி தான் இருக்க போகிறேனான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அழுது ட்ராமா பண்ணதுமே, இல்லை அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன், இந்த டைம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்படியே ஹாப்பியாகிட்டு சிரிச்சுட்டு உன்னால் வந்துட்டு என்னை பிரிக்க முடியாது அப்படின்றத சரிடா. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு நாளைக்கு அவர் கூட வெட்டிங் நடக்க போகுது, ஸோ இந்த வெட்டிங் நீங்கள் வரதுன்னா கண்டிப்பாக வரலாம், நான் வந்துட்டு உன்னை வரக்கூடாதுன்னுலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த வெட்டிங் கார்டை பார்த்துட்டு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போலாம் அவள் அழுதுகிட்டே போயிட்டுருக்கும்போது அங்கே ஜியாங் வந்துடுறான். என்னாச்சு ஏன் அழுதுட்டு போகிறீங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அங்கே ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவனுமே சமாதானப்படுத்தினதும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் விலகிக்கிட்டு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், என் மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்றத சொன்னதும், எல்லாம் கூமிங்கால தான் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் வந்துட்டு உங்களை மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு என் கூட சேர்ந்து என்னோடய லைஃப் பார்ட்னராக இருக்க முடியுமா அப்படின்ற சட்டிக்கு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் டக்குனு என்னால் உடனே வந்து அதுலேருந்து வெளியெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னதும், பட் இருந்தாலும் நான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல, அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு கிளம்பி போகும்போது இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்க்காம அவள் பாட்டு போனதுமே நீ இப்படி என்னை இக்னோர் பண்ணிட்டு போகாத, நான் வந்துட்டு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னதும், இப்போ நான் வந்து என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு நாளைக்கு மேரேஜ் பண்ண போகிறீங்க, நான் வந்துட்டு உன்னோட மிஸ்ட்ரஸ் ஆகிருக்கணுமா, இதுக்காக நான் நீங்கள் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, அது எல்லாமே ஒரு கட்டாயத்தினால தான் நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், ஆனால் வந்துட்டு இதை எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, நீங்கள் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னா சொல்லுங்கன்னு சொன்னதும் என்னால் முடியாதுன்னு சொல்கிறான். ஸோ அப்புறம் நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா.
நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க 2 பேத்துக்குமே எங்கள் மேரேஜ் நடக்க போகுது. அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. இந்த ஜென்மத்தில் எப்படியும் நான் வந்து அடைஞ்சிட்டேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு சைன் பண்ணுறா. நம்ம ஹீரோ அங்கே சைன் பண்ண போகும்போது அவனுக்கு வந்துட்டு இதே மாதிரி ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கான். அங்கே வந்துட்டு பழைய ஜென்மத்திலேயுமே அந்த வெட்டிங் கார்டெலாம் வந்துட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேஸ், அவளோட நேம் எல்லாமே போட்டிருந்தது. எல்லாமே என் கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக வந்துடுது. ஸோ வந்துட்டு புரிஞ்சுமே போயிடுது. அப்படின்னா இவன் வந்து நம்மளை பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கா. கிடையாது அந்த பொண்ணு, நான் லவ் பண்ணது செங்கடி தான் சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அவன் வந்து இதை சைன் பண்ண மாட்டான். என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் என்கிட்ட நீ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிடுச்சு. நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டு வேமாவேன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி ஓடி போயிடுறான். ஹீரோயின் அந்த வெட்டிங் கார்டை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஜியாங் வந்துடுறான். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் வந்து கூமிங்கை வந்து மறந்துட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போயுமே நீ அவனை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க. ஸோ நீ வந்துட்டு உன் மனசை கேட்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நீ வந்துட்டு அவன்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா தானே எல்லாமே வந்துட்டு சரியாகும் அப்படின்றத சொல்கிறான். நீ இப்போ இங்கே கிளம்பிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் அப்ராடு போக போகிறேன்னு சொன்னதும் என்னடவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, என்னோட மேலே படிப்பை வந்து நான் கண்டினியூ பண்ணணும், அதுக்காக போக போகிறேன். நீங்கள் 2 பேருமே ஒரு டைம் நேரடியாக பேசி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிங்கன்னா தானே வந்து எல்லாமே சரியாகும் அப்படின்றத சொன்னதும் நீ சொல்கிறதுமே சரிதான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதையும் மறைக்காமல் என்னோட பாஸ்ட்டை பற்றி அவன்கிட்ட சொல்லிடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயை வந்து மீட் பண்ணுறதுக்காக அவள் இந்த சைட்லேருந்து ஓடிட்டு இருந்தா. ஹீரோவுமே அவளை மீட் பண்ணுறதுக்காக வேகமாக ஓடி வந்துருச்சேக்கான். இப்போ 2 பேருமே ரொம்ப வந்து ஸ்பீடாக ஓடி போய் முன்னாடி நிற்கிறாங்க. நான் வந்து உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ ஃபஸ்ட்டு சொல்லுன்னு சொல்கிறா. எனக்கு பழைய ஜென்மத்தில் நடந்த எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. என் கனவுல வந்துட்டு இருந்த அந்த பொண்ணை நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதோ ஹீரோயின் அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இந்த டைம் நான் கண்டிப்பாக வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் திரும்ப வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவனை ரெடி பண்ணிகிட்டே நம்ம ஹீரோ வெளிநாடு போகிறான் போல். வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நான் திரும்ப வருவேன், வந்ததுமே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. திரும்ப ஏதாச்சும் முந்தி மாதிரி நடந்துருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணதுமே நீ வந்து எதை பற்றி கவலைப்படாத, முந்தி மாதிரி எதுவுமே நடக்காது. இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை வந்து நான் மேரேஜ் பண்ணுறதை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிவிட்டு நீ வந்து பார்த்து சேஃப்டியாரு, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஏதோ நடக்க போதுன்ற மாதிரியே ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது உடனே போயிட்டு அந்த பர்சனை போய் மீட் பண்ணுறா. நான் வந்துட்டு 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுல ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் ஆகுமா, இந்த ஜென்மத்தில் நாங்கள் ஒன்று சேருவோமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை நான் கண்டிப்பாக சொல்ல முடியாது, அது உன் தலையெழுத்து எப்படி இருக்கோ அதை தான் வந்துட்டு நிறைவேறும். அதுக்கப்புறம் நீ ஒன்று சேர்ந்தாலும் நான் கேட்குற வந்துட்டு விஷயம் நீ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, நீ வந்துட்டு புரியல என்ன வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறாங்க. அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. இவர் என்ன கேட்பாரு, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வீட்டில் அங்கே சில பொண்ணுங்களாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அங்கே சேஃப்டியாக பாதுகாத்துட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ஷாவ்சிட்ட இருந்து அவளோட ஃபியான்சியை நீ பிரிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் லவ்வே பண்ணாத ஆளுக்கு பின்னாடி அவள் வந்து தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விடுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா. பட் ஃபோனுமே கிடைக்க மாட்டுது. அங்கே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இந்த டைம் அதே மாதிரி ஏதாச்சும் ஆயிருமோ என்னன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்லேருந்து கால் வந்துடுது. இப்படி சார் வந்துட்டு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பதட்டமாயிட்டு வேகமாக போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, இப்போ நல்லா தான் இருக்காரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சரி நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த ஷாவ்ஷி அங்கே வந்துடுறா. நீ வந்துட்டு உன்னோட பவரை வச்சு என்னை வந்துட்டு இண்டஸ்ட்ரியிலே பேன் பண்ணி விட்டே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ பண்ணதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, நீ எதுக்காக ஆளை வச்சு அவளை போய் அட்டாக் பண்ண வச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே உன்னால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன், போன ஜென்மத்திலே லவ் பண்ணி தான் நான் இந்த மாதிரி ஆகிட்டேன், இந்த ஜென்மத்திலேயுமே என்னோட லவ்வுக்கு வேல்யூவே இல்லையா, நீங்கள் பண்ணுறது மட்டும்தான் லவ்வா, ஏன் எனக்குமே மனசு இருக்குல்ல, எனக்கு என்ன அந்த லவ் இருக்காதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உங்கள் 2 பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவள் கழுத்தில் அவள் கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சுடுறா. எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது, நீ ஒழுங்காக இப்போ வந்து மாடியிலேருந்து குதிச்சு செத்து போயிரு, இல்லைன்னா நான் இவளை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறான். அவ்வளோதான் மனசே உடஞ்சி போயிட்டு ஹீரோயின் அவள் விட்டா. நீ வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கியா, அப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற சரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உங்கள் 2 பேர் லவ் பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கேன், நான் வந்துட்டு உங்களுக்கு சாபம் கொடுக்குறேன், இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் வந்து சேர மாட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் தன்னைத்தானே எங்கள் கத்தி வச்சு குத்திட்டு சூசைட் அட்டம் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட நீ கவலைப்படாத, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளை காப்பாற்றியாச்சு, அவள் நல்லா தான் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டு ஒரு பர்சன்ட்டை வந்துட்டு ஒரு விஷ் கேட்டிருந்தேன், இந்த மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சா அவர் வந்துட்டு
வந்துட்டு என்ன கேட்க போகிறாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, நீ கவலைப்படாத, அவர் என்ன கேட்டாலும் நான் வந்துட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம மேரேஜ் பண்ண போகிறத இந்த ஜென்மத்தில் யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது, நம்ம 2 பேருமே ஹாப்பியாக இருப்போம் அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்ப போகும்போது அந்த பர்சன் அந்த பாக்ஸை தூக்கிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். போன ஜென்மத்தில் நீ வந்துட்டு இதில் என்ன பண்ணி வச்சிருந்தான்னு உனக்கு நல்லா தெரியலன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுருந்தான்ல, ஸோ வந்துட்டு அதை வச்சு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவன் இதுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்க போகிறது பெரிய வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசிகிட்ருக்காரு. திரும்ப 2 பேருமே சேர்ந்து ஓப்ரா வந்து தேட்டருக்கு போய் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் அங்கே சைனுமே பண்ணிக்கிறாங்க. பண்ண நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. என்னாச்சு உனக்குன்னு சொன்னதும், இல்லை கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே சைன் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்மளுக்கு வந்துட்டு மேரேஜ் முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் யாருமே நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவளை ஹக் பண்ணிகிட்டே அவனுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு மூக்கெல்லாம் பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் கூட சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு ஹாப்பின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கும்போது அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த பர்சன் வந்துடுறாரு. பர்சன் வந்ததுமே ஹீரோயின் நீ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும், நீ ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டு எல்லாமே நடந்துடுச்சு, ஆனால் நீ வந்துட்டு நான் கேட்ட விஷயம் கொடுக்கணும்ல, இது வந்துட்டு தான் கொடுக்க போகிற பெரிய வேலை, நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணி அவன் கூட சேர்ந்து இருந்தேன்னா அவன் வந்துட்டு உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஏன் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், அதுதான் விதியோட விளையாட்டே அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நீ இவன் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா இவன் கூட நீ சேர்ந்து இல்லாமல் இவனை விட்டுட்டு தூர விலகி போயிடணும், கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கே எல்லாமே மறந்து போயிடும், அவன் நார்மலாக லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிடுவான், உன்னை பற்றியுமே பெரிய விஷயங்கள் அவனுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்றத சொல்கிறாரு. நீ பக்கத்தில் இருந்து அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அவன் கண்டிப்பாக செத்து போயிடுவான், நீ அந்த விலையை கொடுத்துதாகணும்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவங்க ரொம்ப கஷ்டமாயிருது. நான் அப்படி எப்பயுமே விரும்ப மாட்டேன், அவர் வந்துட்டு ஹாப்பியாக எப்படினாலும் நான் இருந்துட்டு போட்டோம், ஆனால் வந்துட்டு நான் கூட இருந்து செத்து போய் நான் என்ன பண்ண போகிறேன், நானுமே அந்த லைஃப்பை வந்து வாழ முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த விலையை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அவள் அந்த லெட்டரையுமே கிழிச்சு அங்கே எரிஞ்சிடுறா. அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை தான் அவர்கிட்ட நான் வந்து விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு எந்த ஒரு பாஸ்ட்டை பற்றி எங்களுக்கு ஞாபகமே இருக்க வேணாம், எங்களுக்கு எதுவுமே தெரியவும் வேணாம், நாங்கள் லவ்வில் விழுந்தோன்னா அந்த லவ்வாச்சும் ஒன்று சேரட்டும் அப்படின்றத சொன்னதும், ஆனால் இதுக்கான வேலை வந்து நீ என்ன கொடுக்க வேண்டியது இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை விட்டு போயிடுறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோக்கு அங்கே வந்துட்டு முழிப்பு வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு, நான் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினை பற்றின எந்த ஒரு ஞாபகமே அவனுக்கு இல்லை. ஹீரோயினுக்குமே வந்துட்டு திரும்பவுமே மறுஜென்மம் எடுத்திருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் தான் அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே 2 பேருமே ஒருத்தரை பார்த்துக்கல, பட் இருந்தாலும் யாரோ தெரிஞ்சவங்க போகிறாங்கன்ற மாதிரி அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பி யார் இது அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே அதே மாதிரி ஃபீலிங் தான் இருக்குது, யாரோ இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே அவள் வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்கல, திரும்பி பார்க்காம அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. அவங்க வந்துட்டு எல்லாமே மறந்து போயிட்டாலுமே பக்கத்தில் வரும்போது அந்த உணர்வுகள் என்னமோ அவங்க 2 பேர் மனசில் வந்துட்டு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்துட்டு இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.